ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. Why saffron is expensive? வணக்கம் வியூவர்ஸ். saffron அதாவது குங்குமப்பூ ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். குங்குமப்பூவை ஸ்பைஸாவும் யூஸ் பண்றாங்க, கலருக்காகவும் யூஸ் பண்றாங்க. இந்த குங்குமப்பூ ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குங்குமப்பூ கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா குழந்தை கலரா பிறக்கும் அப்படி இப்படின்னு குங்குமப்பூ பத்தி நிறைய மித், அதாவது கட்டுக்கதைகள் இருக்கு. இந்த குங்குமப்பூ பத்தி நிறைய மித் இருக்க காரணம் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே குங்குமப்பூ வளர்க்கப்பட்டு வரதுதான். ஈராக்ல தான் முதல்ல குங்குமப்பூ வளர்க்கப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர், ஸ்பெயின், இட்டாலியில வளர்க்கப்படுது குங்குமப்பூ. குங்குமப்பூ தானா வளரதா, அதை வளர்க்க ரொம்ப கவனம் தேவைப்படுமா. குங்குமப்பூ தோட்டத்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்றாங்க. குங்குமப்பூ கல்டிவேட் பண்றவங்க அந்த பூவை பறிக்க கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு பூவா பார்த்து பறிக்கணுமா. அதோட பூ ரொம்ப கீழே இருக்கிறதுனால குனிஞ்சபடியே இருக்கணுமா. 500 கிராம் குங்குமப்பூக்கு 75,000 பூ பறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தரையில இருந்து வெறும் 6 இன்ச் உயரத்திலேயே பூத்துடும் குங்குமப்பூ. அப்படின்னா பறிக்க எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் குங்குமப்பூ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க. அதனாலதான் பிராண்ட் நேம் இல்லாத குங்குமப்பூ வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரிஜினல் பூவா இருந்தா குங்குமப்பூவை எடுத்து தண்ணியில போட்டு சில நிமிஷங்களுக்கு அப்புறம் பூவோட கலர் மாறாம அப்படியே இருக்குமா. டியூப்ளிகேட்டா இருந்தா குங்குமப்பூவோட கலர் வெள்ளையா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட குங்குமப்பூல ஸ்வீட் ஸ்மெல்லும் வரும். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.